சபிக்கிறாங்களோ ஒரு வார்த்தை பேசாதீங்க, ஒரு வார்த்தை பேசாதீங்க, அவங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிங்க. இதுதான் இயேசு சொல்லி கொடுத்த பாடம். என்ன பண்ணுங்க? வசனம் சொல்லுது பாருங்க, நீதிமொழிகள் 20:22 வாசிங்க. சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். என்னங்க? எனக்கு பண்ணிட்டாங்க, நான் பண்ணியே தீருவேன். எனக்கு பண்ணிட்டாங்க, நான் பண்ணியே தீருவேங்க, யாரா இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்ல தேவ பிள்ளைக்கு அதிகாரம் கிடையாது. ஆமென். தீமை செய்யறதுக்கும் நன்மை செய்ய ஆண்டு சொல்லி இருக்கிறார். தீமைக்கு தீமை செஞ்சா அப்ப நம்மளுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அல்லேலூயா. நாம் தீமை செய்ய அழைக்கப்படலை. அவங்க தான் அறிவு இல்லாம பண்றாங்க, அவங்க தான் இயேசு நன்மை உணராம பண்றாங்க, அவங்க தான் அதை ஒரு பெருசா எடுக்காம பண்றாங்க. நாமளும் அவன் பண்ணிட்டாங்க, நான் பண்றேனா இல்லையா பாருங்க, அவனை விட மாட்டாங்க. அவன் சத்தியத்தை அறியாம பண்ணிக்கிட்டு இருக்கான், சத்தியத்தை அறிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஆமென். இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, 24:29. அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. எனக்கு என்னென்ன செஞ்சானோ அவனை அப்படியே சேர்னா இல்லையா பார். ஆமென். விட மாட்டேன். அவன் செய்கைக்கு தக்கது நானும் என்ன பண்ணுவேன்? அவன் திட்டினா திட்டுவேன், அடிச்சா அடிப்பேன், உதைச்சா உதைப்பேன். ஆமென். எல்லாம் பண்ணுவேன். ஆனா என்ன பண்ணுவேன்? பரிசுத்தமாய் ஜெபம் பண்ணுவேன். இல்ல, வேதம் தெளிவா சொல்லுது, அவங்க பண்ணலாம், ஒருவேளை சத்தியத்தை அறிஞ்சு அவங்க பண்ணட்டும், நீயும் சத்தியம் நீ பண்ணாத. நீ இயேசுவின் பிள்ளையா மாறணும். நீ ஆயக்காரன் இல்ல, நீ பரிசேயன் அல்ல, நீ இயேசுவின் பிள்ளை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒருவேளை இன்னி வரைக்கும் நீங்க அப்படி இல்லையா, இன்னைக்கு மாத்திக்கங்க. ஆண்டவர் கட்சி கொடுத்த பாடத்தின்படி சொல்றேன். எத்தனையோ அபச்சொல்லுகளை கேட்டிருக்கிறேன் இந்த காதல. அவங்களெல்லாம் இன்னைக்கு நாங்க ஆசீர்வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். எங்களை தூஷிக்கிறவங்கள கேட்டிருக்கிறேன், எங்களை சபிக்கிறவங்களை கேட்டிருக்கிறேன், எங்களை கேவலம் பேசல கேட்டிருக்கிறேன். ஆனா ஒரு நாளும் வாய்த்தவரை கூட அவங்களை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். அவங்க திருந்தத்துக்கு வழி கொடுங்க ஆண்டவர் தான் கேட்பேன். அவங்க தெரியாம, நான் அப்படிதான் யோசிப்பேன், ஏதோ நான் எல்லாத்துக்கும் ஆயத்தமா போவேன். எதுக்கு தெரியுமா? அடிச்சாலும் வாங்க ஆயத்தமா போவேன். எனக்கு தெரியும் நடக்கிறதெல்லாம் கரெக்டா தெரியும். எல்லாத்திலும் அமைதியா இருக்க கத்து கொடுத்துருக்கிறான். எனக்கு தெரியும் நான் எந்த ஸ்தானம். அப்போ நான் ஆசீர்வதிக்கிற இடத்துல நான் இருக்கிறேன். ஏன் என்னுடைய ஸ்தானம் எது? உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். அப்போ நீங்க ஆசீர்வதிக்கப்படுறது நான் விரும்புவேன். இயேசு உங்களை ஆசீர்வதிக்க தான் விரும்புறார். அப்ப என்ன பண்ணாதீங்க, உங்களை சபிக்கிறவர்களை சபிக்காதீங்க, ஆசீர்வதிங்க.